ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சுடிதாரில் சிம்பிளாக ரவுண்ட் நெக்கு கேன்வாஷ் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கேன்வாஷ் எடுத்து எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு தான். நான் ஒரு 3.5 இன்ச்சு அளவுக்கு கேன்வாஷ் எடுத்து 2ஆக மடித்து எடுத்திருக்கேன். இப்போ நெக் அளவை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக்கு தான் போடுறேன். ரவுண்ட் நெக் வச்சுட்டு அந்த ரவுண்டையும் உள்ளே கட் பண்ணிடலாம். இப்படி மேல் பக்கம் வந்து கொஞ்சமாக கேன்வாஷ் விட்டுட்டு கட் பண்ணலாம். இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து கழுத்தோட அளவு வந்து மாறாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸில் இதை வச்சு முடிஞ்சால் அயர்ன் பண்ணிக்கோங்க. நான் வந்து அயர்ன் பண்ணலை, அப்படியே தான் தைக்க போகிறேன். இந்த மாதிரி சுற்றி துணியை 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். சுற்றி ஓரத்தில் மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு திருப்பும் போது நல்லா ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் அளவோட துணி எடுத்து சென்டரில் இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். இந்த கேன்வாஷில் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதையும் இதையும் ஒன்றா வச்சு சென்டரில் பின் போட்டுக்கலாம். இப்போ பின் போட்டுட்டு அப்படியே கேன்வாஷில் படாமல் கேன்வாஷை ஒட்டி ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். சுற்றி தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். சுற்றி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் திருப்பி கொடுக்கும். நல்லா தையலில் படாமல் கட் பண்ணணும். இப்போ அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில். இந்த ஓரமாக அப்படி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போடும்போது கொனையாலாம் இல்லாமல் அழகாக ஓரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ பின்பக்கம் இப்படி தான் இருக்கும். இது வந்து சுற்றி ஹெம்மிங் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு டிசைன் வைக்கலான்னு இந்த பார்டர் எடுத்து அப்படியே நீட்டாக சென்டரில் இந்த மாதிரி வச்சிடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி மேலே ரெட் கலர் நூல் மாற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கலர் நூல் மாற்றி சென்டரில் ஒரு பின் போட்டுக்கோங்க. அதுலேயும் 2 பக்கமும் மடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டுற போகிறோம். கீழே வந்து சமோசா மாதிரி கொஞ்சம் மடித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நேராக ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு ஷார்ப் கொடுத்து மடித்தோம்னா நல்லாயிருக்கும். கடைசியாக முடிக்கும்போது ரப் தையல் அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளான நெக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.